குரு பயிற்சி பலன். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 1 வருடம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 10 வருடம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியை எடுத்துக்கிறேன். ஒரு 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 25 வயசுக்கு மேலே நீங்கள் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னா என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதத்தில் இருந்தால் என்ன தசை நடக்கும், 2, 3 பாதத்தில் இருந்தால் என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத நான் விளக்கத்தை கொடுக்குறேன். 25 இல்லைனா 22க்குள்ளே படிக்கிற காலகட்டம் மட்டுமே என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை வரும். ஒரு சில பேர் புதன் தசை முடிவு பகுதியில் இருக்கலாம் 22 வயசுக்குள்ள. ஒரு சில பேர் புதன் தசை ஆரம்ப பகுதியில் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ 22, 24 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, என்ன தசை நடந்தாலும் 2023 இல்லைனா 24க்கு மேலே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. படிப்பு ரீதியாக அந்த படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். குரு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். உச்ச வீடு 9ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் பார்வையா ராசிக்கும், 7ஆம் பார்வையா ராசிக்கு 3ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையா ராசிக்கு 5ஆம் இடத்தையும். அருமையான பார்வைகள். குரு இருக்கிற இடமும் சிறப்பு, பார்க்குற பார்வையும் சிறப்பு. குரு பயிற்சிக்கு முதன்மையான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசி தான். ஏன்னா விருச்சிக ராசி மட்டும்தான். நான் எல்லா ராசிக்கும் அதுமாதிரி சொல்லவே மாட்டேன். எல்லா ராசிக்கும் தசாபுத்தி பலன்கள், எல்லா ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு நான் சொல்லிட்டே வந்திருக்கேன். முதன்மையாக அனுபவிக்கக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசி தான். ஏன்னா உங்களுக்கு 2023 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போதுலேருந்து 6, 7, 8 எல்லாமே 23, 24, 25, 6, 7, 8 இந்த 3 இடத்துல இந்த குரு பகவான் இருக்கும்போது சரியான பலன்களை அனுபவிக்கலை. அந்த டைம் சனி பகவானும் நகர்வுகள் சரியில்லை. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க படிப்பு ரீதியாக. மற்றபடி தொழில் வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே சொல்லலாம். அந்த டைமுங்கிறது ரொம்ப மோசமான டைம். நிறைய கஷ்டங்கள். அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 5 குடைய கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு. இவர் நம்ம மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாரு. 7ஆம் இடத்துல வரும்போது பரவாயில்ல, அவ்வளோதான், ரொம்பலாம் நன்மை அப்படின்லாம் சொல்லியிருக்க முடியாது. இப்படி பார்த்தாலும் தசாபுத்தி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். சனி நகர்ந்த இடத்துல தசாபுத்தி பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். டோட்டலாகவே இந்த விருச்சிக ராசிக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம். குரு பார்வை ராசிக்கு இருக்கா, சிறப்பு. தெளிவான எண்ணங்கள் பிறக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. இப்போ தான் தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிகப்படியாக ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி ஜெயிச்ச மாதிரி. எவ்வளோ ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ இந்த டைம் வரும்போதே, குரு பார்வை உங்கள் ராசிக்கு படும்போதே அந்த ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். இப்போ தசாபுத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அமோக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு பிறகு இந்த குரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறார். இந்த டைம்லேருந்து தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்காமே சொல்லிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம். படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க, அவங்களும் சேர்ந்து தான். இப்போ படிப்பு நல்லா இருக்கும். நிறைய உங்களுக்கு படிப்பு சார்ந்து மேல் படிப்புக்காக, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம். எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ இந்த வயசு காலத்தில் படிச்சிருங்க. 25 வயசுக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சிருங்க. பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களை கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தால் இது நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். பின்னாடி படிச்சிட்டிங்கனாக்கா, படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. படிச்சிருங்க. எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. தவறான வழியில் ஒரு சில பேர் போகிறாங்க. அவங்க சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகமும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கும், இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். ஒரு சில பேருக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது மாதிரி மோசமாக பாதிப்பாங்க. திருமணம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 18-19 வயசில் திருமணம் நடக்கிறது, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம போய் திருமணம் பண்ணுறது, லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, பிரச்சனைகள், அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனைகளை வைக்கிறது, 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை வைக்கிறது. நான் எல்லாருக்கும் சொல்லலை, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமீப காலமாக நடக்குது. ஏன்னா
இதில் வந்து ஏன் நடந்ததுன்னா டைம் சரியில்லைனாக்கா தசாபுத்தியும் சரி இருக்காது. தசாபுத்தி சரியில்லைனாக்கா வீட்டில் யாருக்காவது 7 சனி அஷ்டம சனி போயிடுச்சுனாக்கா இது மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் நான் சொல்லலை, பொதுவாக இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை பின்னாடி அனுபவிப்பாங்க. அதனால் 18-19 வயசுங்கிறது பெற்றோர்களோட பேச்சை கேட்க வேண்டிய வயசு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம இது பண்ணணும். இப்போ 28 வயசு 29 வயசில் படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு வேலை தேடக்கூடிய வயசில், வேலையில் இருக்கக்கூடிய வயசில், அந்த வயசில் ஒரு லவ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு அனுபவ ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அவங்களுக்கு போகிற வழி தெரியும், தெளிவாக தெரியும். அந்த வயசில் அந்த முடிவுகள்லாம் எடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வயசில் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி உங்கள் வாரிசுகள் இருந்தால் அவங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க. முடிஞ்ச அளவு படிக்க வச்சுருங்க. 24-25 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு படிக்கணுமோ படிக்க வச்சுட்டு அதன் பிறகு என்ன வேணால் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட லைஃப், அவங்களோட பர்சனல் விஷயம், அதெல்லாம் வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான். இப்போ 22 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். இப்போ வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கே குருவுடைய பார்வை, நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனைக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம். சகோதர வழியில் இல்லை சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் இல்லை சொத்து பிரிக்கிறது இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, அப்பா அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க, சரியாகும். இதன் பிறகு கண்டிப்பாக சரியாகும். பொருளாதார பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளாதார பிரச்சனை இருக்காது. இப்போ தான் நல்ல ஒரு சேமிப்பு இருக்கும். வேலைக்கு போயிட்டுருக்க சார் ரொம்ப நாளாக, ஆனால் சேமிப்பே இல்லை, நான் என்ன பண்ணுறது? இப்போ சேமிப்பு வரும், உயர் பதவி கிடைக்கிறது. இன்னொன்று வந்து ப்ரொமோஷன், அதாவது இன்க்ரிமெண்ட், சம்பளம் உயர்வெல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் இப்போ நடக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா விருச்சிக ராசிக்கு கன்ஃபார்மாக உண்டு இந்த டைமு. கவர்மெண்ட் சார்ந்த ஆதாயம், லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்கோ எதுக்கோ. இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் புதன் தசை வரும். ஆனால் அஷ்டமாதிபதி தசையில் உங்களுக்கு நன்மை, பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். பின்னாடி இந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா முதல் 10 வருஷம் தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், பின்னாடி 7 வருஷம் அப்படியே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். அது மாதிரி இப்போ நான் என்னோட கணக்குப்படி நான் 27 வயசு வரைக்கும் புதன் தசை எடுத்திருக்கிறேன். சில பேருக்கு வந்து 34 வயசு வரைக்கும் கூட வரலாம், அதெல்லாம் பரவாயில்ல. புதன் தசையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக ஒரு 2-3 வருஷமா அலைஞ்சு ஒரு திருமணம் கூட கூடி வரன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. நல்ல வரன்லாம் வருது, ஆனால் கிடைக்கல, நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னா இப்போ சக்ஸஸை கொடுக்கும். யாராருக்கெல்லாம் திருமண முயற்சிகள் கை கொடுக்கலையே இப்போ திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த வயசுல இருந்தாலும் சரி 32 வயசுக்குள்ள திருமண முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு சுப விசேஷம் நடக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாருக்கோ இப்போ சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போ திருமணம் கூடி வந்துடும். குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு, இப்போ திருமண ரீதியாக திருமணம் பண்ணியாச்சு, கொஞ்சம் மனசு ஒத்து வரல அப்படின்னா இப்போ ஒத்து வரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா போயிருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை இருந்தால் கூட அந்த கடன் பிரச்சனை தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 42. என்னோட கணக்குப்படி நான் 28 to 35 வரைக்கும் எடுத்திருக்கிறேன், அதாவது சென்டர் பகுதியில். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 23 to 30. அதாவது 23 வயசுக்கு மேலே 30னாக்கா கேது தசையில் ஒரு சில பேர் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். மெயினாக கேது தசைனாக்கா இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்து கேது தசை பண்ணிச்சுனாக்கா திருமணங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதா நல்லது. அப்போ வயசான பிறகு எப்படி நம்ம திருமணம் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த கேது தசையிலும் முதலும் 3.5 வருஷம், பின்னாடி 3.5 வருஷம்னு இருக்குது, 2 பார்ட் இருக்குது. அதுலேயும் லக்னத்தை பிரிக்கும். அது அந்த டைமுங்கிறது கூடி வருமா. ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கேது தசை எங்கேருந்து பண்ணாலும் சரி அது திருமணங்கிறது கூடி வந்துடும். இது எங்கேருந்து தசை பண்ணால் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னாக்கா புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் யோசிக்கணும் அது திருமணம் பண்ணுறதுக்கு, சுபகாரியம் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி, சனியோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சுப விசேஷங்கள் கூடி வரும். வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து 2023 ப்ராப்ளம் போயிட்டே இருந்து 25 வேலை போயிருக்கு, 24 வேலை போயிருக்கு. அப்படி எல்லாம் வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு, உடனே அந்த வேலையிலும் கொஞ்சம் சிக்கல் அனுபவிச்சுட்டு வராங்க. எனக்கு எப்போ சார் இந்த வேலை பிரச்சனை தீரும், வேலை எப்போ எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பசங்களை படிக்க வைக்கணும், இவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது, சொல்ல முடியாத ஒரு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சில டைமாக. அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து கன்ஃபார்மாக வேலை நல்லாயிருக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சனி பகவான் வந்து உத்திரட்டாதி ரேவதியில் தான் இருக்கார். அந்த 2 நட்சத்திரத்தை பார்த்துக்கணும். இப்போ நான் கேது தசை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த 2 நட்சத்திராதிபதியும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால், இல்லைனா சனி பார்வையில் இருந்தால் மட்டும்
கொஞ்சம் டிஸ்டர்பை கொடுக்கும். மற்றபடி வேற எங்க இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். குரு கூட இல்லைன்னா குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல இந்த கேது பகவானோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று மாட்டிக்கும். அதனால தான் குரு வந்து உங்களுக்கு நல்லா இருக்காரு இப்போ கோச்சார ரீதியா. இப்போ சிறப்பான ஒரு ஏற்றங்கள் உண்டு, வேலை ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. தொழில் செய்யறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆனால் கேது எங்க இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம எங்க இருந்தாலும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் இந்த கேது தசையில இருக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 62 வரைக்கும். என்னோட கணக்கு படினாக்கா 35 to 55. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 30 to 50. இப்போ 30 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருது. 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்கன்னு பார்த்துங்க. சுக்கிரதசை இருக்கா, அருமையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சனியுடைய நகர்வுல பார்க்கணும், குருவுடைய பார்வை பார்க்கணும். குருவுடைய பார்வைலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கடந்த காலத்தில் குருவே உங்களுக்கு சரியில்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை பிரச்சனை வந்திருக்கும். அந்த வேலை பிரச்சனை இப்போ நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, வேலை எப்படியோ வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலையில் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை சார் அந்த இடமும் எனக்கு சரியில்லை, இப்போ வேலை மாற்றணும்னு பார்க்குறேன், இப்போ வேலை மாற்றலாம். இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு மேலதிகாரி மாறி இருப்பாங்க, ரொம்ப நாளாக ஒரு மேலதிகாரி மாறி அந்த கான்ட்ராக்ட் பேசிக்கில் ரொம்ப தொலை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த மேலதிகாரியாக மாறுவாங்க. இப்போ அந்த இடம் மாறின உடனே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேலதிகாரி வர்றது, இல்லை நீங்களே மேலதிகாரியை போகிறது, இது மாதிரி கவர்மெண்ட் சார்ந்து ஒரு ஆதாயம். லோன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா லோனு, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த டைம்லாம் உண்டு. சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ராசிக்கு 7 குடையவன் 12ஆம் அதிபதி நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். குரு நல்லா இருக்கும்போது சுப விரயத்தை கொடுக்கும். 23 இருந்தால் நிறைய செலவுகள் கொடுத்துருக்கும். தேவையில்லாத செலவு, தண்ட செலவெல்லாம் போயிருக்கும் உங்களுக்கு. வீண் செலவுகள், எதுக்கடா இந்த செலவு பண்ணோம் அப்படின்லாம் இருந்திருக்கலாம். அந்த செலவு மூலமா ஒரு ஆதாயம் இப்போ வரும். யாருக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து இப்போ உதவுவாங்க. அது மாதிரி இந்த சுக்கிரதசையில் இப்போ இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தா இடம் வாங்கலாம், வீடு கட்டணும்னு நினச்சிருந்தா வீடு கட்டலாம். இன்னொன்று வந்து ஒரு வீடு விற்காமல் இருக்கும், இல்லை ஒரு இடம் விற்காமல் இருக்கும், அந்த இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஓகே, அதெல்லாம் இப்போ நடக்கும். சொத்து பிரிக்காமல் இருக்கிறது, சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாமே அந்த சுக்கிரதசைக்கு கிளியர் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஏற்கனவே எடுத்த முயற்சிகள், எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் வீணாக போயிருக்கு. இப்போ வந்து சக்ஸஸை கொடுக்கும் சுக்கிரதசையில். அடுத்து வந்து சூரிய தசை. இப்போ வந்து 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கலேருந்து முதல் பாதம் இருக்கிற வரைக்கும் 51 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே தான் சூரிய தசை. இந்த சூரிய பகவானை பற்றி சொல்லிட்டேன். ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசையே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த தசையும் சொல்லலாம், இன்னொன்று வந்து சந்திர தசையை சேர்த்து சொல்லலாம். பாகிஸ்தானாதிபதி தசை, 2 தசையும் உங்களுக்கு. ஏன்னா 2 தசையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன், செவ்வாய் தசையோடு சேர்த்து சொல்லிடுறேன், 3 தசையும். ஏன்னா யோகாதிபதிகளோட தசைகளை சேர்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது இல்லையா? அதனால சொன்னதையே சொல்லிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனை இருக்கு. இப்போ கேது தசையில் இருக்கிறவங்களுக்கும் கடன் இருக்கு சார், அந்த கடன் தீர்மானம் பார்த்துட்டு இருப்பாங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கேது தசைக்கு அதை சொல்லணும். கன்ஃபார்மாக 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது இல்லை 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு கிரகம் நீங்கள் கடன் கொடுக்க இல்லை கடன் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. கடன் கொடுத்துடலாம், உடனே வாங்கிடலாம், உடனே வாங்கிடலாம். ஆனால் கிடைக்காத பொருள் இருக்கு இல்லையா? ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், லோனுக்கு ட்ரை பண்ணுறேன், கேதுவோ சுக்கிரனோ இல்லை சூரியனோ ஏதோ ஒன்று. இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை பதியுது. இப்போ ஒரு முயற்சியில் வந்துச்சுனாக்கா அது பிரச்சனை இல்லை, அது ஒரு நல்ல டைம். நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், அது சேங்ஷன் ஆக மாட்டேங்குது, இப்போ சேங்ஷன் ஆகும். அதுதான் இடம் சார்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலைங்கிறது சக்ஸஸ் ஆகும். இடம் விற்கல அப்படின்னாக்கா இடம் விற்கும். வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறேன், ஒரு முறை முயற்சி பண்ணி உடனே வீடு கட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 2 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க, 2 வருஷமாக சரியான கான்ட்ராக்டர் அமையல, இல்லை அதுக்கு உண்டான லோன் அமையல, இல்லை 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும். முயற்சிங்கிறது தான், ஒரே நாளில் பண்ணி முடிக்கிறது முயற்சி கிடையாது. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்போம், அது கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்போ அது கிடைக்கும். அதுக்கு தான் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை இருக்கணும். இன்னொன்று வந்து முயற்சி ஸ்தானாதிபதிக்கும் குருவுடைய பார்வை, 4ஆம் அதிபதிக்கும் குருவுடைய பார்வை. இப்போ வேலையும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை தீரும். கன்ஃபார்மாக கடன் யாராருக்கெல்லாம் இருக்கோ அந்த பைசலாகும், வர வேண்டிய பணம் வரும். ஏன் கடனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை செவ்வாய். இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் இருக்கலாம், நோய் இருக்கலாம். இன்னொன்று இந்த சூரியனோ இல்லை சந்திரனோ 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தோடு உக்காந்துருக்கலாம். சந்திரன் எப்படியோ அனுச நட்சத்திரத்தில் தான் இருப்பார்.
இது வந்து லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரலாம், வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரலாம். அதாவது சிம்ம லக்னமாக வந்தீங்கன்னாக்கா சனி வந்து 6ஆம் அதிபதி லக்னம், அந்த நட்சத்திரத்தில் இப்போ சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ சிம்ம லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இப்போ கடன் இருக்கும், நோய் இருக்கும், இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளில் இருக்கிறவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு வேலைக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருந்துக்கணும். இல்லைன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு அதாவது இடுப்புக்கு மேலே கழுத்துக்கு கீழே அங்கே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிடல, டைமுக்கு தூங்கலைனாக்கா, நிறைய தூக்கம் கண்டிப்பாக வேணும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா இந்த தசைகள் வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்துரும். 6ஆம் அதிபதி தசைனா செவ்வாயோடு சேர்ந்து இல்லை செவ்வாய் கூட இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரியான ப்ராப்ளத்தில் கொடுக்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.